Good morning students. Now we are going to learning topic reproductive morphology. Reproductive morphology இனப்பெருக்க புறமைப்பியல் அப்படின்னு சொல்லலாம். Learning objectives: list the types of inflorescence. Inflorescence ஓட types list out பண்ணணும். Distinguish racemose and zymose inflorescence. Racemose inflorescenceக்கும் zymose inflorescenceக்கும் differentiate பண்ணுறது. Dissect a flower and explore the parts of a flower. ஒரு ஃப்ளவரில் டிசெக்ட் பண்ணி அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது. கம்பேர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆஸ்டிவேஷன். ஆஸ்டிவேஷன் அப்படின்னா இதழமைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆஸ்டிவேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எக்ஸ்ப்ளோர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ளசன்டேஷன். ப்ளசன்டேஷன் அப்படின்னா சூழொத்து முறை அப்படின்னு சொல்லலாம். இதுலேயும் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ளசன்டேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸோட டைப்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டு டிஃப்ரென்ஷியேட் மோனோகாட் அண்ட் டைகாட் சீட்ஸ். மோனோகாட் சீடுக்கும் டைகாட் சீடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். சாப்டர் அவுட்லைன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ளாரசன்ஸ், ஃப்ளவர், அசசரி ஆர்கன்ஸ். அசசரி ஆர்கன்ஸ் அப்படின்னா துணை உறுப்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃப்ளாரல் டயக்ராம் அண்ட் ஃப்ளாரல் ஃபார்முலா. ஃப்ரூட்ஸ், சீட். Flowers have been a universal cultural object for millennia. பல நூற்றாண்டுகளாக ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது உலக அளவில் கலாச்சார அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. They are an important aesthetic element in everyday life and have played a highly symbolic role in our culture throughout the age. உலகளவில் தினசரி டெய்லி லைஃப்பில் ஒரு முக்கியமான பியூட்டிஃபுல் பார்ட், அதாவது அழகிய உறுப்பாக, அதாவது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கல்ச்சுரல், அதாவது கலையின் அடையாளமாக இருந்துக்கிட்டு வருது அப்படிங்கிறாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் marks respect, affection, happiness and love. Flowers exchange, அதாவது பரிமாற்றம் செய்யறது எப்படி அப்படின்னா ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுக்குறதுல, அஃபெக்ஷன் பாசமாக கொடுக்கறது, ஹாப்பினஸ் ஹாப்பியாக இருக்கும்போது, லவ் அன்பை பரிமாறிக்கொள்ளும்போது நாம் என்ன பண்ணுறோம், ஃப்ளவர்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். However, the biological purpose of the flower is very different from the way we use and perceive. பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளவர் அப்படின்னா அதனோட யூசஸ் என்ன, அதை எப்படி நாம் உபயோகப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. ஃப்ளவர்ஸ் ஹெல்ப்ஸ் எ பிளான்ட் டு ரீப்ரொடியூஸ் இட்ஸ் ஓன் கைண்ட். இப்போ ஒரு பிளான்ட்டுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அதனோட இனத்தை பெருக்குவதற்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது என்னது, பிளான்ட்ஸை வந்து ரீப்ரொடக்ஷன் செஞ்சு அதனோட இனத்தை பெருக்குவதற்காக ஹெல்ப் பண்ணுது அப்படிங்களாம். திஸ் சாப்டர் டிஸ்கஸ் ஃப்ளவர்ஸ், த அரேஞ்ச்மெண்ட், ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் விச் ஆர் த ரீப்ரொடக்டிவ் யூனிட்ஸ் ஆஃப் யர் லைஃப். இப்போது ஃப்ளவர்ஸ் வந்து ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த சாப்டரில் வந்து நம்ம ஃப்ளவர்ஸோட அரேஞ்ச்மெண்ட், ஃப்ரூட்ஸ், சீட்ஸ் இதெல்லாமே நாம் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளாரிகல்ச்சர். ஃப்ளாரிகல்ச்சர் அப்படின்னா மலர் வளர்ப்பு. ஃப்ளாரிகல்ச்சர் இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிறது தோட்டக்கலையியல். அப்போ ஹார்டிகல்ச்சரில் ஒரு பிரான்ச் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ளாரிகல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். It deals with the cultivation of flowers and ornamental crafts. இந்த ஃப்ளவர்ஸை வந்து எதுக்காக நம்ம கல்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்னமெண்டல் கிராப்ஸ், அழகு தாவரங்களாக நாம் கல்டிவேட் பண்ணுறோம். The government of India has identified floriculture as a sunrise industry and accorded the status of 100% export oriented. அதாவது இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஃப்ளாரிகல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு வளர்ந்து வரக்கூடிய தொழிலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா
அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா எதை அடிப்படையாக வச்சு அப்படின்னா 100% வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி APEDA is responsible for export promotion of agricultural and horticultural product from India. அதாவது வேளாண்மை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவு ஏற்றுமதி முன்னேற்ற ஆணையம், அதை தான் APEDA அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் ஹார்டிகல்ச்சரல் ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறத ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த APEDA இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னா என்ன? Have you seen a bouquet being used during functions? ஃபங்க்ஷனில் பொக்கேட் கொடுக்கறத நாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஓகே. Group of flowers arranged together on our reference is a bouquet. Group of flowers வந்து அதாவது ஒரு கொத்தா நம்மளோட விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, அடுக்கி வச்சுருப்பாங்க. அதான் நம்ம பொக்கேட் அப்படின்னு சொல்லலாம். But is inflorescence is group of flowers arising from a branched or unbranched axis with a definite pattern. இப்போது குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸ் தான் நம்ம இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது பிரான்ச்சஸாக இருக்கலாம் அல்லது அன்பிரான்ச்சாகவும் இருக்கலாம் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட அதாவது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பார்ட்டில் அதாவது ஒரு டெஃபினிட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? எப்படின்னா குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸ் வந்து எப்படி அரைஸ் ஆகிருக்கும், பிரான்ச்சஸாக இருக்கலாம் அல்லது அன்பிரான்ச்சாக இருக்கலாம் இல்லைங்களா? ஏதாவது ஒரு அச்சு பகுதியில் ஃபார்ம் ஆகிருக்கும். Function of inflorescence is to display the flowers for effective pollination and facilitate seed dispersal. இப்போது ஃப்ளார்ஸை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னா பாலினேஷன் நடக்கும், சீட் டிஸ்போசல் நடக்கும். இது வந்து ஈஸியாக நடக்கக்கூடியது. The grouping of flowers in one place gives a better attraction to the visiting pollinators and maximize the energy of the plant. ஒரு பிளேஸில் குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து அதாவது பாலினேட்டர்ஸை வந்து அட்ராக்ஷன் பண்ணும். பாலினேட்டர்ஸ்னால் யாரை சொல்லலாம்? இன்செக்டை சொல்லலாம், பேர்ட்ஸை சொல்லலாம், அனிமல்ஸை சொல்லலாம். இதெல்லாம் அட்ராக்ஷன் பண்ணி அந்த பிளேசஸில் பாலினேஷன் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். அப்போ அந்த பிளான்ட்டுக்கு என்ன கிடைக்கும், அதாவது பாலினேஷன் நடக்கிறதுக்கு உண்டான எனர்ஜி அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ். இன்ஃப்ளாரசன்ஸோட டைப்ஸ் பேஸ்ட் ஆன் பொசிஷன். அதாவது இன்ஃப்ளாரசன்ஸ் எந்த பொசிஷனில் இருக்கோ அதன் அடிப்படையில் இன்ஃப்ளாரசன்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. Have you ever noticed the inflorescence arising from different positions? அதாவது டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இன்ஃப்ளாரசன்ஸ் ஃபார்ம் ஆகிறது நம்ம பார்த்துருக்கோம், கவனிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. வேர் இஸ் த இன்ஃப்ளாரசன்ஸ் ப்ரெசன்ட் இன் எ பிளான்ட்? ஒரு பிளான்ட்டில் எங்கே வந்து இன்ஃப்ளாரசன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அஃபெக்ஸா அல்லது ஆக்சிலா அப்படின்ட்டு. அஃபெக்ஸ் அப்படின்னா என்னது, நுனியிலா அல்லது இலையோட கோணப்பகுதியிலையான்னு கேட்குறாங்க. இலையோட கோணம் அல்லது அச்சு பகுதியிலையான்னு கேட்குறாங்க. பேஸ்ட் ஆன் பொசிஷன் of inflorescence it may be classified into 3 major types. பொசிஷனை வச்சு இன்ஃப்ளாரசன்ஸோட பொசிஷனை வச்சு 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டெர்மினல், செகண்ட் ஒன் ஆக்சிலரி, தேர்ட் ஒன் காலிஃப்ளோரஸ். இப்போ ஃபஸ்ட்டு டெர்மினல் அப்படின்னா இன்ஃப்ளாரசன்ஸ் க்ரோஸ் as a part of the terminal shoot. தண்டோட நுனிப்பகுதியிலிருந்து இன்ஃப்ளாரசன்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த டெர்மினல் இன்ஃப்ளாரசன்ஸ் நுனி மஞ்சளி அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் ரெசிம் ஆஃப் நீலியம் ஓலையாண்டர். எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, ரெசிம் ஆஃப் நீலியம் ஓலையாண்டர். நெக்ஸ்ட்டு ஆக்சிலரி, இன்ஃப்ளாரசன்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஆக்சில் ஆஃப் த நியரஸ்ட் வெஜிடேட்டிவ் லீஃப். அதாவது இலையோட கோணப்பகுதியில் உருவாகிறது.
சரிங்களா? இன்ஃப்ளாரசன்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஆக்சில் ஆஃப் த நியரஸ்ட் வெஜிடேட்டிவ் லீஃப். லீஃபுக்கு பக்கத்தில் இன்ஃப்ளாரசன்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது ஆக்சிலரி அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் ரோசா சைனென்சிஸ். எக்ஸாம்பிள் என்ன? ஹைபிஸ்கஸ் ரோசா சைனென்சிஸ். நெக்ஸ்ட்டு காலிஃப்ளோரஸ். இன்ஃப்ளாரசன்ஸ் டெவலப்டு டைரக்ட்லி ஃப்ரம் ஏ woody trunk. ஒரு பிளான்ட்டோட, அதாவது ஒரு மரத்தோட தண்டு பகுதியிலேருந்து நேரடியாக இன்ஃப்ளாரசன்ஸ் ஃபார்ம் ஆகிறது. டைரக்ட்லி ஃபார்ம் ஏ woody trunk. அதோட மரத்திலிருந்து டைரெக்டாக தண்டு பகுதியிலேருந்து ஃபார்ம் ஆகிறது தான் காலிஃப்ளோரஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க? தியோப்ரம்மா கொக்கோ, நெக்ஸ்ட்டு கௌரோபிட்டா கைனன்சிஸ். அப்சர்வ் த இன்ஃப்ளாரசன்ஸ் ஆஃப் ஜாக் ஃப்ரூட் அண்டு கெனன்பால் ட்ரீ. நீங்கள் ஜாக் ஃப்ரூட் பலா மரத்துலேயும் கெனன்பால் ட்ரீ நாகலிங்க மரத்துலேயும் இன்ஃப்ளாரசன்ஸை கவனிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. வேர் டஸ் இட் அரைஸ்? எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் பிரான்ச்சிங் பேட்டர்ன் அண்ட் அதர் கேரக்டர்ஸ். இன்ஃப்ளாரசன்ஸோட பிரான்ச்சிங் பேட்டர்னை வச்சும் அதோட அதர் கேரக்டர்ஸை வச்சும் 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ளாரசன்ஸ் மே ஆல்சோ பி கிளாஸிஃபைட் பேஸ்ட் ஆன் பிரான்ச்சிங், நம்பர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளார்ஸ் அண்ட் சம் ஸ்பெஷலைஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். எதன் அடிப்படையில்? பிரான்ச்சிங், கிளைத்தல் அடிப்படையில். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளார்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்தும். நெக்ஸ்ட்டு சம் ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர்ஸ், சில சிறப்பு பண்புகளை வச்சும் இன்ஃப்ளாரசன்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இல்லை 4 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இன்டெட்டர்மினேட், செகண்ட் டெட்டர்மினேட், தேர்ட் ஒன் மிக்ஸ்டு இன்ஃப்ளாரசன்ஸ், ஃபோர்த் ஒன் ஸ்பெஷல் இன்ஃப்ளாரசன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இன்டெட்டர்மினேட், வரம்பற்ற வளர்ச்சி உடையது அப்படிங்கிறாங்க. அதுக்கு லெசிமோ சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெட்டர்மினேட், வரம்பு உடைய வளர்ச்சி, ஸைமோ சொல்லியிருக்காங்க. மிக்ஸ்டு இன்ஃப்ளாரசன்ஸ், இன்ஃப்ளாரசன்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் ஷோ எ காம்பினேஷன் ஆஃப் இன்டெட்டர்மினேட் அண்ட் டெட்டர்மினேட் பேட்டர்ன். எப்படி இருக்கும் இன்ஃப்ளாரசன்ஸ்? இன்டெட்டர்மினேட்டாகவும் இருக்கும், டெட்டர்மினேட்டாகவும் இருக்குது. ரெண்டும் மிங்கிளாக இருக்கக்கூடியதாக நம்ம மிக்ஸ்டு இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் இன்ஃப்ளாரசன்ஸ், இன்ஃப்ளாரசன்ஸ் which do not confine to this pattern. இந்த பேட்டர்னில் இல்லாமல் ஸ்பெஷலாக இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்பெஷல் இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இன்டெட்டர்மினேட் அப்படின்னா அன்லிமிட்டெட் க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். டெட்டர்மினேட் அப்படின்னா லிமிட்டெட் க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். மிக்ஸ்டு இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னா இன்டெட்டர்மினேட்டும் டெட்டர்மினேட்டும் 2 மிங்கிளாக இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன். ஸ்பெஷல் இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னா இந்த 3 டைப்ஸ்லேயும் மிங்கிள் ஆகாமல் ஸ்பெஷலாக இருக்கிறது தான் நம்ம ஸ்பெஷல் இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ரெசிமோஸ் சைமோஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மெயின் ஆக்சிஸ் ஆஃப் அன்லிமிட்டெட் க்ரோத். ரெசிமோஸில் எப்படி இருக்கும்? மெயின் ஆக்சிஸ் அன்லிமிட்டெட் க்ரோத்தாக இருக்கும். சைமோஸில் எப்படி இருக்கும்? லிமிட்டெட் க்ரோத்தாக இருக்கும். மெயின் ஆக்சிஸ் ஆஃப் லிமிட்டெட் க்ரோத். இதில் அன்லிமிட்டெட் க்ரோத்னால் வரம்பற்ற வளர்ச்சி உடையது. இதில் என்னது? வரம்புடைய வளர்ச்சி, அதுதான் லிமிட்டெட் க்ரோத்துங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளார்ஸ் அரேஞ்ச் இன் அண்ட் அக்ரோபிட்டல் செஷன். ஃப்ளார்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா அடி முதல் நுனி நோக்கிய வரிசையில் இருக்கும். அதுதான் அக்ரோபிட்டல் செஷன் அப்படிங்கிறாங்க. இதில் ஃப்ளார்ஸ் எப்படி இருக்கும்? சைமோஸில் ஃப்ளார்ஸ் அரேஞ்ச் இன் எ பேசிபிட்டல் சக்சஷன். ஃப்ளார்ஸ் எப்படி இருக்கும்? நுனி முதல் அடிநோக்கிய வரிசையில் இருக்கும், மேலேருந்து கீழே. நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளார்ஸ் இஸ் சென்ட்ரிஃபீட்டல். ஃப்ளார்ஸ் ஓப்பனிங் எப்படி இருக்கும் அப்படின்னா சென்ட்ரிஃபீட்டலில் மையம் நோக்கி இருக்கும். சைமோஸில் எப்படி இருக்கும்? ஓப்பனிங் ஃப்ளார்ஸ் இஸ் சென்ட்ரிஃபியூகல், மையத்தில் இல்லாமல் சற்று விலகி இருக்கும், அதுதான் சென்ட்ரிஃபியூகல் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட்டு யூஷுவலி த ஓல்டஸ்ட் ஃப்ளார் அட் த பேஸ் ஆஃப் த இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ். இன்ஃப்ளாரசன்ஸ் வழக்கமாக எப்படி இருக்கும்? ஓல்டஸ்ட் ஃப்ளார் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸோட அடிப்பகுதியில் இருக்கும். அப்போ யங் ஃப்ளார்ஸ் எங்கே இருக்கும்? நுனிப்பகுதியில் இருக்கும். அதுதான் என்ன சொல்கிறாங்க? ஓல்டஸ்ட் ஃப்ளார் அட் த பேஸ் ஆஃப் த இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ். இதில் எப்படி இருக்கும்? யூஷுவலி த ஓல்டஸ்ட் ஃப்ளார் அட் த டாப் ஆஃப் த இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ்.
இதில் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சஸோட நுனிப்பகுதியில் ஓல்டஸ்ட் ஃப்ளார் இருக்கும். முதிர்ந்த மலர்கள் மேலில் இருக்கும். யங் ஃப்ளார்ஸ் எங்கே இருக்கும்? கீழ்ப்பகுதியை நோக்கி இருக்கும். சரிங்களா? இதுதான் ரெசிமோஸுக்கும் ஜைமோஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷன். இப்போ பாருங்கள், ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா? நெக்ஸ்ட்டு ஜைமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ்க்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெசிமோஸில் ஓல்டு ஃப்ளார் எங்கே இருக்குன்னு சொன்னோம்? பேஸ் போர்ஷனில் இருக்கும். யங் ஃப்ளார் எங்கே இருக்கும்? டாப் போர்ஷனில் இருக்கும்னு சொல்லியாச்சு இல்லையா? நெக்ஸ்ட்டு ஜைமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸில் ஓல்டு ஃப்ளார் எங்கே இருக்கும்? டெர்மினல், அதாவது டாப் போர்ஷனில் இருக்கும், நுனியில் இருக்கும். யங் ஃப்ளார் வந்து எங்கே இருக்கும்? பேஸில் கீழே இருக்கும். சரிங்களா? ஓகே.